நீங்கள் திராணி இருக்கும்போதே நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா திராணி இல்லாதப்போ உங்களுக்கு கர்த்தர் பலப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அப்போது உங்களுக்கு அந்த திராணி இல்லாத பொறுப்பினை நன்மை செய்ய கூடாமல் கூட போயிடும். அதனால தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். ஒரு காரியம் மனதிலே எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம நன்மை செய்ய முடியாத ஒரு காலம் ஒன்று வரும். ராக்காலம் வந்து யாரையெல்லாம் செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. பகல காலத்திலே நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுன்னு சொல்லி இயேசு சொன்னார். அவர் ஜீவிய காலத்திலே நான் என்ன செய்யணும், 3 வருஷ காலத்துக்குள்ளே எவ்வளோ நன்மை செய்யணுமோ, சிறியோருக்கு நன்மை, பெரியோருக்கு நன்மை, வியாதியஸ்தருக்கு நன்மை இயேசு செய்து பாருங்க. சிறியோர்களுக்கு கூட்டத்தை ஆசித்தார். ஒரு இறந்த பிள்ளையை எழுப்பிவிட்டார். வாலிபருக்கு இறந்த வாலிபனை எழுப்பிவிட்டார். வாலிபனுக்கு நன்மை. சோமனர்களுக்கு கர்த்தர் சோமாக்கினார். வியாதிகளுக்கு வியாதி நீக்கி போட்டார். பேதுரு மாமிக்கு காய்ச்சல் ஜுரம் இருந்து அதையும் கர்த்தர் சோமாக்கினார். 38 வருஷம்